வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் விஷால் ஒரு விஷயத்த சொல்லி தர்ஷிகா கிட்ட, "நான் வந்து வெளிய போலான்னு இருக்கேன்" அப்டின்ற மாரி சொல்றாரு. வாக்குமூலம் குடுத்தாச்சு அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்ட தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகுறாங்க. அண்ட் தென் அட்வைஸும் பண்றாங்க. அத பத்தி டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தர்ஷிகா அண்ட் தென் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் சொல்றாரு, "டே பை டே போக போக எவனும் மூஞ்சி குடுத்து கூட சிரிக்க மாட்டேன்றான் அந்த வீட்டுக்குள்ள" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா, போக போக அப்படித்தான் இருக்கும். சீரியஸா இருக்கும் கேம்ஸு, டாஸ்க் எல்லாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க தர்ஷிகா. "இல்ல நான்லாம் முடிச்சுட்டேன் அவ்வளோதான். ஐ அம் டன் ஹியர். நான் எவ்வளோ என்டர்டெயின் பண்ணணும்னு நெனச்சேனோ, என்னையே வந்து கோவப்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நிலைமை இங்க இருக்கு. அதனால நான் எப்படி இருக்கனோ அப்படியே இருந்துட்டு எலிமினேட் ஆனாலே எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்றாரு. நானும் சத்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி நின்று வாக்குமூலமே குடுத்துட்டோம் மக்கள்கிட்ட. எங்கள வந்து தூக்கிருங்க அப்படின்றத சொல்லுவாங்க. "ஏய் நீ நல்லா தான்டா விளையாடிட்டு இருக்க. நீ ஏன் இப்படி சொல்ற?" அப்படின்ற மாரி தர்ஷிகா வந்து சொல்லுவாங்க. "நீ நல்லா தான் விளையாடிட்டு இருக்க. அதே மாரி நீ விளையாடு. உன்னோட கேம நீ மாத்திக்காத. நீ உன்ன மாரியே இரு. உன்ன மாரி இருந்துட்டு நீ வெளிய போ. இந்த மாதிரி வெளிய போறேன் அப்படின்லாம் சொல்லாத" அப்படின்ற மாரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் விஷாலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. "இல்ல, இல்ல நான் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட்டு. பட் இங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தா மூஞ்சு குடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. நம்ம ஏதாவது சொன்னாலும் வந்து நம்மள வந்து கன்சிடரும் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க ஒரு ஜோன்ல விளையாடிட்டு இருக்காங்க. நெறைய பேரு ஃபேக்கா இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. ஒவ்வொரு டாஸ்க்லயும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்குக்காக பண்றேன்ற பேர்ல கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால ஐ அம் டன் அப்படின்றது தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோப் குடுக்குறாங்க. "இல்ல, இல்ல நீ நல்லா விளையாடுற இங்கேயே இரு" அப்படின்ற மாரி. ஸோ, சத்யா அண்ட் தென் விஜய் விஷாலோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மாரி இருந்துட்டு வெளிய போணும் அப்படின்றது தான். ஸோ, நம்ம புதுசா இந்த ஷோக்காக எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்றத வந்து 2 பேரும் மைண்ட் செட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க விளையாடுறத பார்க்க முடியுது. லைக் சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செட்டில்டாவே இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்துல தான் பேசுறாரு. அதுவும் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா தான் வந்து பேசுறாரு. ஈவன் வீக்கெண்ட் ஷோலயும். பட் விஜய் விஷாலும் சரி, என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே கேட்டகரிக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் போயிட்டுருக்காரு. ஏன்னா, அவங்க 2 பேரும் கேரக்டர் அதுதான் அப்படின்ற மாரி. ஸோ, இவங்கள இந்த வாரம் வந்து அவங்க கேட்ட மாரி மக்கள் எலிமினேட் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் தர்ஷிகாக்கு வந்து விஜய் விஷால் உள்ள இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஆசை. லெட்ஸ் சி என்ன நடக்க போகுது இந்த வீக்கெண்ட் அப்படின்றத. ஸோ, இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.